அழகருக்கான துணிமணிகள், அலங்கார பொருட்கள் எல்லாம் ஒரு பெரிய மரப்பெட்டியில இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதான்னு பல கலர்ல பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலோட தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ள கைய விட்டு ஏதோ ஒரு புடவைய எடுப்பாரு. அவர் கையில என்ன கலர் புடவை சிக்குதோ அதுதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு அவருக்கு உடுத்தப்படும். அழகர் எந்த கலர் பட்டு உடுத்தி ஆத்துல இறங்குறாரோ அத வச்சு அந்த வருஷம் நல்லது கெட்டது நடக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. பச்சை பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பா இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருஷம் சரியா விளைச்சல் இருக்காது, நாட்டுல அமைதியும் இருக்காது, பெரிய அழிவு வரும்னு சொல்றாங்க. வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தா நாடு சுமாரா இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தா அந்த வருஷத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஆத்துல இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்போறாரோன்னு பக்தர்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு போன சில வருஷமாவே பச்சைப்பட்டு உடுத்தித்தான் ஆத்துல இறங்குறாரு கள்ளழகர். தல்லாகுளம் பெருமாள் கோயிலிருந்து